63 நாயன்மார்களின் கதைகள். 10ஆவதாக காலத்திநாதனுக்கே கண்தானம் செய்த திரு கண்ணப்ப நாயனார். குலம் வேடர் குலம். அவதரித்த மாதம் தை மாதம். நட்சத்திரம் மிருகசீரிஷம். அவதார தலம் உடுப்பூர். முக்தி தலம் திரு காலத்தி. இமயத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு இசை நடனம் ஆட வேண்டும் என நினைப்பது, உலக உருண்டையை தூக்கி உள்ளங்கையில் வைத்து உருட்டி விளையாட வேண்டும் என எண்ணுவது, சமுத்திரத்து நீரை உறிஞ்சி இழுத்து கொப்பளித்து துப்ப வேண்டும் என கனவு காண்பது, இவைகளெல்லாம் நடக்கும் ஆசைகளா? நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டால் அது முட்டாள்தனமான ஆசை, மூடத்தனமான ஆசை, மூர்க்கத்தனமான ஆசை. ஆனால் நடக்க வேண்டும் என ஒருவன் ஆசைப்பட்டான். அதனால்தான் ஈசனை, என்னப்பனை, பொன்னப்பளத்தவனை கட்டி பிடித்தான். கானகத்தில் மழையிலும் துணையில்லாமல் இருக்கிறாயே என்று துன்பப்பட்டான். ஐயோ, பசியோடு நீ எப்படி இருப்பாய் என்று பன்றியை வேட்டையாடி தீயிலே சுட்டு பதமாக்கி அதை படைத்து மகிழ்ந்தான். அவன்தான் கண்ணப்பன். அந்த கண்ணப்பன் எச்சிலிட கண்டு மனமகிழ்ந்தான் பொற்சபை நாயகன். சன்னதியும் வேண்டாம், சனாதனமும் வேண்டாம், ஆகம நெறிகளும் வேண்டாம், ஆரவாரங்களும் வேண்டாம், அன்பொன்றுதான் சிவம் என்று கூறி ஆகம விதிகளையெல்லாம் உடைத்தெறிந்த மூர்க்கனின் சக்தியையும் பக்தியையும் கண்டு இதுதான் சிவநெறி என அகிலத்துக்கு எடுத்துக்காட்ட ஆண்டவனால் படைக்கப்பட்டவன்தான் கண்ணப்பன். உலகத்தில் புரட்சி விதையை ஊன்றிய முதல் கதை. இதை முட்டாளின் பக்தி என்றும், மூடனின் பக்தி என்றும், மூர்க்கனின் பக்தி என்றும், தூற்றுவார் தூற்றுதல் போக போற்றுவார் போற்றட்டும் என்று புறப்பட்ட முதல் கதை. இக்கதையை இந்த கோணத்தில் எத்தனை பேர் பார்ப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் இது ஒரு புதிய பாதை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கிய சரித்திரம் கண்ணப்பரின் சரித்திரம் என்பதை யாரும் மறுக்க முடியாதல்லவா? ஆனால் அதை யாரும் வெளியில் பேச மாட்டார்கள். காரணம் அச்சம். எதற்காக இந்த அச்சம்? யாரை கண்டு இந்த அச்சம் என்ற கேள்விகளுக்குள் இப்போது பிரவேசிக்க வேண்டாம். திண்ணப்பன் கண்ணப்பனாகி கண்ணப்ப நாயனாராக வடிவெடுத்த வரலாற்று கதையில் மட்டும் நாம் பயணிப்போம். துவாபர யுகத்தில் வாழ்ந்த பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவரான அர்ஜுனன் பாரத போரில் தன் பகைவர்களை வெல்லும் முகமாக பரமனை வேண்டி பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக இந்திர கிலாத்திரி பருவத்தின் மீது ஊன் உறக்கமின்றி ஒற்றை காலில் நின்று தவம் புரிந்தான். தவம் என்றால் அது சாதாரண தவம் இல்லை, கடுந்தவம். வெயிலும் மழையும் இடியும் மின்னலும் புலியும் சிங்கமும் பன்றியும் கரடியும் பறவையும் பாம்பும் தேளும் பூரானும் போன்ற பூச்சிகளும் காட்டில் மண்ணடி வளரும் புற்களும் புதர்களும் என எதுவும் அவன் தவத்திற்கு இடையூறாக அமையவில்லை. அல்லது இவைகளெல்லாம் அவன் தவக்கோலத்தை அசைத்து பார்க்க கூட முடியவில்லை. தேவரும் மூவரும் முனிகளும் பிரமித்து போனார்கள். அர்ஜுனனின் தவக்கோலத்தை ஆலவாய் ஆண்டவரும் மெச்சினார். ஆனால் அவனை மேலும் சோதிக்கும் எண்ணம் பூண்டார். எம்பெருமானும் இறைவியும் வேடுவர் வடிவம் எடுத்தார்கள். மூகாசுரன் என்னும் மரக்கனை படைத்தார்கள். அவனை பன்றியின் வடிவம் எடுக்க வைத்தார்கள். அந்த காட்டு பன்றியை முனிவர்களும் அர்ஜுனனும் தவம் புரிந்து கொண்டிருக்கும் இந்திர கிலாத்திரி மலையை நோக்கி ஏவினார்கள். பன்றி கானகமே அதிரும்படி உருமியது. ஆசிரமங்களில் நுழைந்து அத்துமீறி அட்டகாசம் செய்ய தொடங்கியது. தொல்லை பொறுக்காத முனிவர்கள் தடிகளை எடுத்துக்கொண்டு அதை துரத்தினார்கள். காட்டுப்பன்றியோ உருமியது அவர்களை பார்த்து. இந்நேரம் சிவபெருமான் எதிரே வந்துவிட்டார். வில்லெடுத்து அம்பேற்றி தொடுக்கலானார். பன்றியின் வலது முகம் சிதறுண்டது. குச்சியிரும் குலை உயிருமாக ஓடத் துவங்கியது. அதன் அலறல் சத்தம் கானகத்தை கிடுகிடுக்க வைத்தது. அர்ஜுனன் இருக்கும் திசை நோக்கி ஓடியது. எதிர்பட்டவர்களை அடித்து கடித்து துவம்சம் செய்தது.
அர்ஜுனன் பார்த்து விட்டான். அம்பை தொடுத்து பன்றியின் இடதுபுற முகத்தையும் சிதைத்தான். பன்றி நிலை குலைந்து தரையில் சாய்ந்தது. வேடர் ரூபத்தில் இருந்த சிவபிரானும் அருகில் வந்து விட்டார். இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு கண்கள் சொருகி உயிரை விட்டது பன்றி. உடனே ஈசன் அர்ஜுனனை பார்த்து, அன்பரே, பன்றியை நான் எடுத்து போகிறேன் என்றார். அதற்கு அர்ஜுனன், வேட்டுவரே, அது எப்படி உமக்குரியதாகும் என்றான். அதற்கு ஈசன், இதென்ன வேடிக்கை, நான் விட்ட அம்பில் தானே பன்றி இறந்தது. யார் சொன்னது வேட்டுவரே? உமது அம்பில் பன்றி உயிர் விடவில்லை. நான் என் அம்பை செலுத்திய பின் தான் அது உயிரை விட்டது. ஆகவே அது எனக்குத்தான் சேர வேண்டும். அப்படி அதை வேட்டையாட வேண்டும் என ஆரம்பத்திலிருந்தே துரத்தி வந்தவன் நான் தான். ஆகவே அது நான் வேட்டையாடிய பன்றி என்று இறைவன் வார்த்தையில் சற்று கடுமையை கூட்டினார். வேட்டுவரே, என் கோபத்தை கிளறாதீர் என்று அர்ஜுனனும் தன் சினத்தை காட்டினான். அப்பனே, உன் கோபத்திற்கு அஞ்சும் வேடன் அல்ல நான் தான் பன்றியை துரத்தி கொண்டு அம்பெய்தேன். குற்றுயிரும் கொலை உயிருமாய் ஓடி வந்த பன்றி மீது அம்பெய்தி விட்டு அதை நான் தான் கொன்றேன் என்று வாதாடுகிறாய் நீ. என் கோபத்தை அறிய மாட்டாய். உனது மரியாதை கெடும் முன்பு பன்றியை என்னிடம் ஒப்படைத்து விட்டு இவ்விடத்தை விட்டு ஓடிவிடு என்று அர்ஜுனன் கோபத்தை மேலும் கிளறினார் எம்பெருமான். என்னிடமே விளையாடுகிறாயா வேட்டுவரே? நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று கூறி அர்ஜுனன் அவர் மேல் அம்பு மழை பொழிய ஆரம்பித்தான். ஆண்டவனும் சளைக்காமல் எதிர்த்தாக்குதல் நடத்தினார். அவனை மேலும் சோதிக்க விரும்பியவர் அவனது அம்புகளையும் வில்லையும் காணாமல் போகும்படி செய்துவிட்டார். அர்ஜுனனும் பின்னடையவில்லை. அவரோடு யுத்தம் செய்ய நிராயுதபாணியாகவே களம் இறங்கிவிட்டான். யுத்தம் கடுமையாகி ஒருவரை ஒருவர் தாக்கத் தொடங்கிவிட்டனர். அர்ஜுனன் இறுதி வரை தன் வீரத்தை காட்டத் தவறவில்லை. அவன் பின்வாங்க மாட்டான் என்று ஈசனும் எண்ணினார். அவனது வீரத்தை மெச்சி தன் சொரூபத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தினார். பார்வதி சமேதராய் பரமன் காட்சி அளித்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அர்ஜுனன் அதிர்ந்தான், அதிசயித்தான். ஆண்டவன் தானா என ஆச்சரியப்பட்டு அசைவற்று நின்றான். பிரபஞ்சம் கிறுகிறுத்து ஒரு சுற்று சுற்றி தன் உள்ளங்கையில் வந்து உட்கார்ந்தது போல் உணர்ந்தான். இரு கரம் கூப்பி வணங்கினான். இறைவா, என்னை ஆசீர்வதியுங்கள் என்று இருவரின் பாதங்களையும் தொட்டு நமஸ்கரித்தான். உமையவள் அவனை அன்போடு அழைத்து சொன்னாள், அர்ஜுனா, எதற்காக தவம் இருக்கிறாய் என்பதை நாங்கள் அறிவோம். உனது தவக்கோலத்தையும் உறுதிப்பாட்டையும் மெச்சினோம். உன்னை சோதிக்கவே எம்பெருமான் உன்னோடு விளையாடினார். உனக்கு வேண்டுவதை உன் வாய்மொழியில் நம்பிக்கையோடு கேள். ஏனென்றால் நம்பிக்கையோடு வாய்விட்டு இறைவா, எனக்கு இது வேண்டும் என்று கேட்பவர்க்கு இல்லை என்னாது வழங்கும் வள்ளல்லவர். கேள் என்று உமையவள் கூறியதும் பெருமகிழ்ச்சி அடைந்த அர்ஜுனன், பிரபு, பாரத போரில் எதிரிகளை வெல்லும் பாசுபதாஸ்திரம் வேண்டியே தவமிருந்தேன். எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்றான். அப்படியே ஆகட்டும் அர்ஜுனா, நீ கேட்ட வரத்தை அளித்தோம். அத்துடன் பாசுபதாஸ்திரத்தை பிரயோகிக்கும் மந்திரத்தையும் உனக்கு போதிக்கிறோம் என்றார் எம்பெருமான். ஆஹா, பிறவி பெரும் பயனையும் அடைந்து விட்டேன் என்று துள்ளி குதித்த அர்ஜுனன், கருணை கடலே, எனக்கு பிறவா பேற்றையும் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் என இரண்டாம் வரத்தையும் வைத்தான். இறைவன் லேசாக புன்னகைத்தார். உமா மகேஸ்வரியும் லேசாக ஒரு புன்னகையை உதிர்த்து, அர்ஜுனா, குருக்ஷேத்திர போரில் நீ உன் சுற்றத்தாரை கொல்வதற்கு துணிந்து விட்டாய். உன்னிடம் தாமச குணம் மேலோங்கி விட்டது. அதனால் பிறவியற்ற பெரும் பேச்சை நீ இப்பிறவியில் அடைய முடியாது. அடுத்த பிறவியில் நீ ஒரு வேடுவனுக்கு மகனாக பிறந்து வேட்டையாடுவதே வாழ்க்கையாக கொள்வாய் என்று உமையவள் திருவாய் மலர்ந்தருளினார். ஆம் அர்ஜுனா, தென்னகத்தில் உள்ள ஒரு காட்டில் என் உருவமான சிவலிங்கம் உன் கண்ணில் தென்படும். நீ அந்த லிங்கத்தை
கள்ளம் கபடமற்ற மூட பக்தியுடன் மூர்க்கத்தனமாக வழிபடும் போது உன்னை என்னுள்ள ஐக்கியப்படுத்திக் கொள்வேன். வாழ்க உன் பக்தி என்று இறைவன் கூற இருவரும் மறைந்து விட்டார்கள். நவ கிரகங்களும் சுழன்றன, பூமியும் சுழன்றது, காலமும் சுழன்று சுழன்று யுகங்களை கடந்தது. ஒரு மலைநாடு அடர்ந்த வானுயர்ந்த காட்டு மரங்களும் அவைகளை நெருங்க முடியாத புதர்களும் முட்செடிகளும் கானகத்தில் வலம் வரும் சிங்கம், புலி, கரடிகளும் கூட்டம் கூட்டமாக மேயும் மான்களும் காட்டு வள்ளிக்கிழங்குகளை தோண்டி உண்ண உலாவரும் பன்றிகளும் முயல்களும் காகங்களும் புறாக்களும் மைனாக்களும் காடை கௌதாரிகளும் என காட்டுக்குரிய அத்தனை சாமுத்திரிகா லட்சணங்களோடு பச்சை பசேல் என்று செழித்திருந்தது அந்த காடு. பொத்தப்பி நாட்டில் உள்ள உடுப்பூர் என்ற சிற்றூர் இந்த மலைப்பகுதியில் தான் அமைந்திருந்தது. வேட்டுவ நகரமாக பரிணமித்த இந்த ஊருக்கு மறவர் குல வேட்டுவ தலைவனாக விளங்கியவன் தான் நாகன். வாழ்வலியும் தோல்வலியும் ஒருங்கே அமைய பெற்றவன். இவனது மனைவி தத்தை என்பவள். ஆண்டவன் இவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கியிருந்தான். ஆனால் சந்தான பாக்கியத்தை அளிக்கவில்லை. தனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென முருகப்பெருமானிடம் மனம் உருகி வேண்டினார்கள் இருவரும். அவர்கள் வேண்டுதல் வீண் போகவில்லை. சர்வ லட்சணங்களோடு தத்தை ஒரு ஆண்மகவை ஜனித்தாள். குழந்தை கையும் காலும் புஜங்களுமாக நல்ல கனமாக இருந்தது. மனமகிழ்ந்த அவர்கள் குழந்தைக்கு திண்ணன் என்று நாமகரணம் சூட்டினார்கள். வேடுவர் குலம் முழுவதும் விழாவாக கொண்டாடினார்கள். மதுவும் மாமிசமும் உண்டு கழித்தார்கள். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக திண்ணன் வளர்ந்தான். வாலிப பிரயாமமும் வந்து சேர்ந்தது. நாகனும் தனக்கு வயோதிகம் நெருங்கி வருவதை உணர்ந்தார். தனக்கு பிறகு தலைமை பதவி தன் தனையனுக்குத்தான் சேர வேண்டும் என்ற சம்பிரதாயத்தை தன் வேட்டுவ சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தினார். ஊரே மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடியது. திண்ணனின் நகன்ற மார்பும் வீரமிக்க தோள்களும் நெறித்த புருவமும் நீள்வட்ட கண்களும் பூப்பெய்த குமரிகளை சுண்டி இழுக்க அவர்களெல்லாம் திண்ணனின் மார்பை ஒரு முறை ஆறத் தழுவி ஆலிங்கனம் செய்ய மாட்டோமோ என்று ஆசைப்பட்டதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. ஆனால் வேட்டைக்கு சென்று தன் குலத்தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் திண்ணனின் குறிக்கோளாக இருந்தது. அதனால் மற்ற இன்பங்கள் எல்லாம் அவன் மனதை ஏற்கவில்லை. எனவே தந்தையளித்த தலைமை பொறுப்பை ஏற்க தனக்கு தகுதி உண்டு என்று உணர்ந்து தலைவணங்கி ஏற்றுக்கொண்டான். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். ஆனால் அவன் தலைமை பொறுப்பை ஏற்றால்தான் தன் இனத்தை காக்க முடியும் என நினைத்தான். வெட்டுவர் குலம் போற்றும் வீர மகனாக வடிவெடுத்தான். மக்கள் அவனை மதித்து மரியாதை செலுத்தினர். திண்ணன் வேட்டையாட காட்டிற்கு செல்லும் பருவம் அடைந்தான். நாகனும் தத்தையும் தேவராட்டியை வரவழைத்து தேவதைகளுக்கு பூஜை செய்து திண்ணன் தந்தையினும் மேம்பட்டவனாய் திகழ்வான் என்ற நல்வாக்கு பெற்ற பின் காட்டிற்கு வேட்டையாட செல்ல அவனை ஆயத்தப்படுத்தினார்கள். கஸ்தூரி, ஜவ்வாது, சந்தனம் போன்ற வாசனாதி திரவியங்களை எல்லாம் மேனியில் பூசி கூந்தலை சீவி முடித்து நெற்றியில் திலகமிட்டு மயில் ரக்கைகளால் அலங்கரித்து கையில் வில்லும் அம்பும் வாளும் கொடுத்து ஊரே திரண்டு வந்து காட்டிற்கு அவனை வழியனுப்பி வைத்தார்கள். வேடுவர் கூட்டம் அவன் பின்னால் அணி திரள அவனது மெய்காப்பாளர்களான நாணனும் காடனும் உடன் சென்றார்கள். வேடர் குலம் ஏதோ ஒரு பெரும் காரியத்தை சாதித்தது போல ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது. திண்ணன், நாணன், காடன் மற்றும் சில வேடர்களுடன் வேட்டையாட திருவேங்கடமலையை நோக்கி ஏறுநடை போட்டார்கள். உற்சாகமேலிட வேட்டைக்கு சென்றவர்கள் காட்டில் கண்ணில் பட்ட மிருகங்களையெல்லாம் வெற்றிகரமாக வேட்டையாடினார்கள். வேட்டையில் கிடைத்த ஒரு காட்டுப்பன்றியை தங்கள் பசிக்கு உணவாக்க விரும்பினார்கள். அதை தீயிட்டு நெய் சொட்ட சொட்ட சுட்டு உண்பதற்கு தயாராக்கினார்கள். நாணன் சொல்லியபடி நீர் அருந்த ஸ்வர்ணமுகி ஆற்றை அடைந்து தாகத்தையும் தீர்த்து கொண்டார்கள். ஆற்று நீர் சலசலக்க காட்டு மரங்களில் ஊடுருவிய காற்று மர நிழல்களில் இதமாக பாய்ந்து
களைப்பு நீக்கும் மருந்தாக வலம் வந்தது. வேட்டையாடிய களைப்பு தீர திண்ணனும் அவனது நண்பர்களும் மற்ற விலங்குகளுக்கு வலைகளை விரித்துவிட்டு மர நிழலில் சற்று இளைப்பாறினார்கள். திண்ணனை நித்ராதேவி சேர்த்தணைக்க சற்று கண்ணயர்ந்தான். காட்டு மலர்களின் மனமும் மதுவருந்திய போதையும் மயக்கத்தை வரவழைத்தது. எங்கும் நிசப்தம் நிலவியது. ஆழ்ந்த நித்திரையில் திண்ணனுக்கு சாம்பல் நிற மேனியும் சட முடியும், கழுத்தில் ருத்ராட்சமும் கையில் உடுக்கையும் காலில் கடலுமாக ஒருவர் அவன் முன்னால் வந்து நின்றார். தொடரும். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். திருச்சிற்றம்பலம். சுபம்.